அந்த நாகலோகத்தில் சிறு சிறப்புடனே வாழ்ந்துருவாய் கண்ணு. அதுவே மிக்க மகிழ்ச்சிப்பா கண்ணு. அப்பா இன்றைய தினத்தில் அரமனையில இருக்கக்கூடிய உன் மகளாகிய உளிவியே அதே சீக்கிரம் மந்திரிமார்களை விட்டு ஆட்களை விட்டு ஓடோடி அழைத்து வந்தீங்களே, என்னங்க விஷயம்? எதற்காக அழைத்தா? என்ன காரணம்? உளவி ராணி, அப்பா உனக்கு 16 வயது முடிந்து விட்டது. உண்மைதான். எங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, ஒரே பெண் குழந்தை நீ பிறந்திருக்கிற. உண்மைதான். உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தை ஆசை பெறப்பட்டோம். உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்ய வேண்டுமா? அததான் உந்தன் அழைத்தேன். ஆமா அப்பா, கண்ணு, திருமணம்னா என்னவா இருக்கும்? கண்ணு, திருமணம் என்பது எப்படி என்று, திருமணம் என்றது எப்படி என்றது என்னன்னு ஒன்றுமே தெரியல. நம்ம இடத்தில் மந்திரி இருக்கிறார் அல்லவா, அண்ணவனுக்கு தெரியும். எங்க அண்ணன் ஒரு சகல கலா வல்லவர். என் மகளுக்கு திருமணத்தை பற்றி எப்படி எடுத்து சொல்லணும்? ஒரே வார்த்தைனால கட்பட்டுக்கணும். வேண்டாம் சொல்லக்கூடாது. சொன்னா சரி சரிக்கும் தெரியாத பிள்ளைக்கு போகக்கூடாது. ஏய், பிள்ளைக்கு தெரியாது. எடுத்து ஒவ்வொரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டா இருக்கும். என்ன நான் சொல்றேன், போக ஆகட்டும். கண்ணே, அண்ணா, கல்யாணம் எப்படி இருக்கு தெரியுமா? கல்யாணம் எப்படி இருக்கும்? கறி எடுக்கிறவங்களும் கறி எடுக்கும், சரி, செவியா எடுக்கிறவங்களும் செவியன் இருக்கும். ஆக மொத்தம் மேக்சிமம் கல்யாணம் தான் இருக்குன்னு வச்சுக்கவே. ஆமா, கல்யாணம்னா முன்ன முன்ன என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முன்ன முன்ன காலை வெட்டுவாங்க. அப்பா, கல்யாணமே வேண்டாம். என்ன சொன்ன பிள்ளை? கல்யாணம்னா முன்ன முன்ன என்ன செய்வாங்க தெரியுமா? காலை வெட்டுவாங்களாம். அப்ப எனக்கு எதுக்கு? அரிய பிள்ளைங்க காலன்னா இப்படி பந்தல் இப்படி போட்டுக்கிறவங்கள பந்தல் போட்டுக்கிறாங்க. இதுக்கு கால் இல்லாத எப்படி பந்தல் தாண்டி நிற்கும்? முகூர்த்த கால். முகூர்த்த கால் இருக்கட்டும். முகூர்த்த கால் போட்டுட்டு பச்சை பந்தல்ல போட்டுட்டு ஒரு நிறைய பேர் ஊருக்கெல்லாம் வந்துருப்பாங்க, போற அழைப்பு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? 6 to 7, சரி, 7 to 8, 8 to 9 மணி அப்படி ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரி, அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? தாலி இருக்குதுல்ல, இந்த மாடு இறமெல்லாம் குடிக்குமே, அந்த தாலி பிடிச்சி கழுத்துல கட்டிட்டுவாங்க. அது ஊருப்பட்ட புலஸ்தண்டே உள்ள ஊத்திட்டுவாங்க. நான் தூக்கிட்டு தெரியும் அங்கங்க. அது அங்க கல்யாணம் வேணான்னு போடு. அப்பா, அண்ணே, இதுக்கு மேல நான் கல்யாணமே வேண்டாம், இப்படியே இருந்துக்கலாம். ஆமா, நம்ம எருமை மாடு ஆடெல்லாம் குடிக்கும்ல தாலி, அதை என் கழுத்துல தூக்கி காட்டிடுவாங்க. நான் தூக்கிட்டு தெரியணுமா அங்கங்க? என் மகள் சொல்வது உண்மையா? இல்லைங்க, தங்கத்தால தாலி என்ன தவறு எது இல்லவா? அதுக்குதான் பிள்ளைய 4 பேருக்கு அனுப்பிச்சிருக்கணும். இல்லைங்க, கல்யாணம் காது குத்து திரட்டி விசேஷம் 4 விசேஷம் அனுப்பி இருக்கணும்ல. அப்படி சொன்னாதான் பிள்ளைக்கு விளக்கம் தெரியும். 4 பேருக்கு 4 விசேஷத்துக்கு அப்படி சொல்லு. தெளிவா எடுத்து சொல்லு. ஆமாங்க, இந்த வாட்டி சொன்னா புள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். வேண்டாம் கண்டாரி விட இல்ல கட்ட நல்லா இருக்காது. ஆமா, நல்லா கண்ணு தாலி கட்டிட்டாங்களா? சரி, தாலி வந்து தங்கத்தால தாலி, தங்கத்தால தாலி, அரை போடும் 3/4 போடும் 1 போடும் கல்யாணம் தாலி கட்டிட்டுவாங்க. சரிண்ணா. அடுத்தது நைட் வந்துடும், ஃபர்ஸ்ட் நைட். அப்ப தினமும் நைட்டு தானே? நைட் வந்து வருஷம் போற நைட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நைட்னு ஒரு நைட் வரும். ஆமா, அந்த நைட் என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணா? வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ வந்து எங்க வீட்டுக்காரி, நீ உன் வீட்டுக்காரி நானே. சரி, ஒரு பேச்சுக்கு. ஆமா, நான் வந்து உங்க வீட்டுக்காரன். ஆமா, கல்யாணம் பண்ணிட்டோம். நீ என்ன பண்ணிட்டுக்கணும்? பெட்டு கட்டுல ஆரேஞ்ச்மெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. வாசனை திருவிங்க எல்லாம் கொண்டு விட்டுருவாங்க. சரி, பாதாம் பிஸ்தா பழம் செவ்வாழ பழம் வச்சிருவாங்க. நாட்டு மாட்டு பால் 1 லிட்டர் வாங்கி 1/4 லிட்டர் வரைக்கும் சுண்ட வச்சிருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கட்டிங் அடிச்சுட்டு 2 செட்டு மாத்திரை போட்டுட்டு, பேதி மாத்திரை போட்டுக்கிட்டு பாத்ரூம்குள்ள நைட்டு பூரா உட்காந்துக்கிறது. அந்த மாத்திரை போட்டுட்டு எப்படி வருவேன்? எப்படி வருவேன்? மொத்த மொத்த காத்திருக்கோ சண்டை சொல்லி அடி தொட்டு முட்டா தோசை உள்ளே மாடி உள்ளே அடி தண்ணி அத அடி தண்ணி கருத்து உள்ள சபல சோச்சு தூரிச்சு ஊரு ஊரங்கிருச்சு நம்ம முதலிரவு தொடங்கிருச்சு. லாலாலே லல்லல்லே ஓ
ஏய் ஆனா அவன் ஏன் பிள்ளை முடி தெரிஞ்சா உள்ள வாடிச்சா ஏய் தடி குடிச்சு வர எங்க பிள்ளைங்க எங்களுக்கு சொல்ல கிளம்பு போ கண்ணே அம்மா கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்கிறாய் இல்லையா கல்யாணத்துக்கு திருமணம் செய்ததுக்கு ஒப்புக்கொள்கிறாய் இல்லையா அப்பா திருமணம் செய்வதற்கு ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆகட்டும் நம்ம நாட்டில இந்த பாதாள லோகத்தில் எங்க போய் சென்று எந்த இடத்துல இந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து இவரை திருமணம் செஞ்சிக்காம என்று சொன்னா நான் அவரவே திருமணம் செஞ்சுக்கிறேன் கண்ணே நாக இனத்துக்கு சேர்ந்தவர்கள் நம்ம குலத்துக்கு சேர்ந்தவர்கள் நான் பார்த்து வருகிறேன் பத்திரமாக இருக்க வேண்டும் நீ போய் பார்த்துட்டு வாங்க கண்ணே சரி அதாவது எப்பொழுது கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாடா நாம 2 பேரும் போலாம் அதாவது நம்ம கூட்டத்தை கூட்டிட்டு அதாவது மாப்பிள்ளோட பாத்துட்டோம்ல மந்திரியோட அதாவது நம்ம தாலி பண்ணி இருக்கிறாங்க அவளோட கிட்ட நடப்பால நம்ம போயிட்டு வரலாம் அப்பா இருங்க ஒரு நிமிஷம் கண்ணே நீங்க அப்படி போய் மாப்பிள்ளை பார்த்து வருவதாக இருந்தா என்னிடத்துல ஒரு நிபந்தனை என்ன அப்பா 48 நாளைக்கு நான் ஒரு சிவபூஜை செய்யணும் கௌரி பூசை கௌரி பூசை அப்படி 48 நாள் கழிச்சு சிவ பூஜை முடித்து விட்டா நீங்க யார திருமணம் செஞ்சிக்கான்னு சொல்றீங்களோ அவரவே திருமணம் செஞ்சுக்கிறோம்பா கண்ணே உன் மனிதல தான் ஆசை என் மனதில் அல்லான்னு ஒரு ஆசை கன்னிகாமரம் 48 நாள் கௌரி பூஜை செய்ய வேண்டும் நான் கன்னிகாமரம் அமைத்து கொடுக்கின்றேன் அப்படி சிவ பூஜை செய்தா கண்ணு கேட்ட கணவன் தோளு கேட்ட துணைவாளன் நிச்சயமாக நேர்வார் அப்படியா அதனால எனக்கு ஒரு கன்னிகாமரம் அமைத்து தருங்க நீ சொல்வது பிரகாரம் உன் மனதில் இருக்கிற ஆசை நான் நிறைவேற்றுவது என்னோட கடமை இப்பொழுது நான் கன்னிகாமரம் அமைத்து கொடுக்கின்றேன் கௌரி பூஜை பத்திரமாக முடிக்க வேண்டும் ஆகட்டும் யார் எங்கே ஐயா இப்பொழுது என் மகளுக்கு கன்னிகாமரம் அமைத்து கொடுக்க வேண்டும் ஆமாங்க ஐயா இதுக்கு நிருபத விளக்கம் எழுத வேண்டும் தங்க ஓல் பலகை டேய் தகவல் பலகை இங்க வாடங்க கன்னியாமடம் அமைச்சு கொடுக்க சொன்னாரு கன்னியாமடம் எங்க அமைச்சிருக்க இது நம்மளுதானா நம்மளுதான் இதேதான் கன்னிகாமரம் சரி சரி இப்ப இடத்துல ஓடு சாமி சரி வரணும் சிறிலாசிரி வடமொழி எழுத்து சிறிலா சிறி ராஜ கணபொருந்தியே ராஜ கண்ணபொருந்தியே நாகராஜ நிருபதம் என்னவென்றால் நாகராஜ எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் கன்னிகாமரம் அமைத்து கொடுத்து அமைத்து கொடுத்து தன் மகளுக்கு ஒளிவிராணிக்கு ராணிக்கு இந்த கன்னிகாமரம் அருகாமல் யாருன்னா வரணும் என்ன யாராவது வருவதாக இருந்தால் 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் வரலாம் 5 வருடத்திற்கு உட்பட்டவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரலாம் 60 வருடத்திற்கு மேற்பட்டவர் வரலாம் இடையூறு வயதில் உள்ள இங்க வரத்துக்கு வந்தால் சிரம் துண்டிக்கப்படும் சிரமம் துண்டிக்கப்படும் இப்படிக்கு நாகராஜன் கட்டளை 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 ஆகட்டும் நானும் கையெழுத்தேவா பொம்பளை வந்து கைதாக விட்டு ஏகையா அது செல்லாது பொம்பளை கையெழுத்து பட்ட செல்லதா நம்ம ஆதார் கார்டில் கைதாக விட்டு டக்குன்னு நாசம் வந்துருது இந்தா ஏதோ ஒன்று கொடு ஏன்னா கொண்டு போய் அங்க கையை வச்சா இஞ்சி போட்டு ஏக உட்காரணுமில்ல இது இப்ப எங்க கட்டுற தகவல் பழக்கம் கன்னியாகுமரிக்கு முன்னாடி சரி குமாரி எப்படி புலிராணி உனக்கு கன்னியா மேடம் அதாவது அமைச்சு கொடுத்தாச்சு கபரி பூஜை செஞ்சுட்டு இரு கௌரி பூஜை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆமா பத்திரமாக செய்ய வேண்டும் வருகிறேன் அகில்நாடு சென்று மாப்பிளை பார்த்து வருகிறேன் நானும் வரட்டா நான் பிள்ளையாடி கேட்டா கண்ணே பத்திரமாக நீ இங்கே இரு இங்கே வா உண்மைதான் மகளுக்கு அறிவுரை சொல்லி கொடுத்து இங்கே இருக்க வேண்டும் நான் அகில்நாடு சென்று வருகிறேன் ஆகட்டும் யாராமா யாகட்டு இப்ப நான் வந்து இங்க இருக்க வேலை இல்லை எனக்கு முடிஞ்சு போச்சு நான் பேசிக்கிறேன் போ நீ மலர் அதாவது என்ன தேவை எடுத்து வந்து கொடு அக்கௌண்ட்ல காசு மட்டும் போட்டுடு நான் வீட்டுக்கு போறேன் ஏதாவது தேவைன்னா கொடியா அதாவது அக்கௌண்ட் பணம் எதுவும் நான் பேசிக்கிறேன் பத்திரம் பாத்துக்கா அம்மா ஒவ்வொரு நாட்களாக நம்ம கௌரி பூசை யாருக்காக இருக்கிறோம் யாருக்காக இப்பதான் நம்ம பேசிக்கணும் சொல்லு பார்க்கலாம் யாரு அந்த ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனுக்கோசரம் ஆமா நம்ம கன்னியாம 48 நாள் கபரி விரதம் இருக்கணும் கௌரி மீது இருக்கணும் இல்லையா ஆமா அது அதாவது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை தான் பெருசு நம்பிக்கை ஒரு தும்பிக்கை மாதிரி ஆமா கண்டிப்பா கபரி விரதம் இருந்தால் கௌரி விரதம் இருந்தா அர்ஜுன வருவார் என்று மன நம்பிக்கையோடு அந்த சிவபூசை செஞ்சுட்டு இருக்கிறோம் சிறிது நேரம் இருந்து மறுபடியும் நம்ம பூசையை தொடங்குவோம் கேளு சபையோர்களே புனிதி அம்மாள் அதாவது கவரி விரதம் இருக்கும் தருவாயில் இவர் சபைக்காக தர்மபுத்திர மகாராஜா சபைக்கு வருகின்றார்
சுவாமி என்னடா சொன்னா பாருங்கள் ஐயா சாமி ஏன் நைட்டு போய் தரது கண்டுக்கிற ஆளோட இன்னைக்கு அடிக்க மாட்டேங்க அதுக்காக நான் வரும் தர ஆணங்களில் கடல் அலைமோல் சூழ்ந்திருக்கும் ஒரு தெய்வீக சபை இந்த தெய்வீக சபை பாலமுருகன் ஆண்டவருடைய கடாசத்தினால் அதாவது பூசையுடைய தலைமையில ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த தீபாவளி தெய்வீக சபை இந்த மாபெரும் புண்ணிய சபையை ஆண்டவருடைய அனுகிரகத்தால் கூட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த ரசிகர் மக்களுக்கும் நமது பழையூர் பரமசவாதியா பிள்ளை அம்மன் நடராஜ நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய மனம் கழிந்த வணக்கம் சேர்ந்து கை தட்டி சத்தமே ஆகி போய் சபையில
கை யான் தட்டுல தெரியல தட்டுல தூக்கம் பாவம் அப்படியே ரெண்டா பக்கம் அப்படியே அனுப்பிச்சு பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. சரி இருக்கட்டும். இன்று வைத்துள்ள நாடகம் ஒளிவி திருமணம். இந்த நாடகத்தில் என் பெயர் என்ன? நான் ஒவ்வொன்றாக பதினிக்கின்றேன். சரி கூற அமதிக்க வேண்டும். நான் யார் தெரியுமா? நம்மளுக்கு ஆடுறது நல்லா இருக்குல்ல, நம்மளுக்கு ஆடுறது நல்லா இருக்குல்ல. நீ ஆடலாம் யாச்சம் ஆடுற காலையில காய்ச்ச பாக்கலாம் ஆட்டாது. அப்ப பாக்கலாம் நீ ஆட மாட்டேன், அடிச்சு போடுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. சரிதான். அரவிந்த வதத்திற்குரியவனாகிய தாராட் புகழ் படைத்த சக்தி கீர்த்தி பெற்ற என் பெயரோ யுதிஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திர மகாராஜன். தன்னுடைய பெயர் தர்மபுத்திர மகாராஜன். சுவாமி, உன்னுடைய பெயர் தர்மராக இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தாயின் தந்தை யாரும் சுவாமி? நமக்காக அன்பளிப்பளித்த இன்னும் அருமை தாயா விளங்கக்கூடிய கண்ணமாமா அவர்களோ அதாவது 3 பேர் நமக்காக அன்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு காஞ்சாரம் கிடைத்தவர் காஞ்சாரம் அனைவரும் நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் இந்த மாணவர்களுடைய அருள் பெற்று அவருக்கு கஷ்டவாய் உடைக்க வேண்டிய ராமார்ப்பணம். அதாவது மூதேவின்னா ஒரு நிகழ்ச்சியா பேசுறோம்னா மூதேவி பிடிச்சவங்க. ஆமா, அதாவது ஸ்ரீதேவி பார்த்தா மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகிழ்ச்சி. ஆனா இதுல 2 பேர்த்தில் யார் உயர்ந்தவர்கள்? மூதேவி, ஸ்ரீதேவி. யார் உயர்ந்தவர்கள்? ஸ்ரீதேவி தான். எப்படி? அவதான் வீட்டுக்கு கடாசாரம் சிறப்பு கலையா இருப்பா. அதாவது என்ன இது இருக்கு 10 நைட்டு தூங்காத பைத்தியம் முடிச்சிட்டு தெரியுது. அப்படின்னா மூதேவி தான் சிறந்தவர். மாதவன் இப்படிதான் ஸ்ரீதேவியும் இந்த அம்மாவோட புடிய கோடியா படுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். மூதேவி ஸ்ரீதேவியும். ஆமா, படுத்து கொண்டிருக்கின்ற போது மூதேவனுடைய சேலை அதாவது ஸ்ரீதேவி மேல தூக்கத்துல பட்டுருச்சான். ஏண்டி மூதேவி பிடிச்சவளா, ஏண்டி என் தூக்கத்துக்கு எடுக்கிறேன்? 2 பேருக்கு சண்டை வந்துருச்சான். என்னடி என்ன இழுச்சியா பேசுற? யார் உயர்ந்தவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு ஒன்னானப்பட்ட சிவபெருமானிடத்தில் சென்றார்களா. சிவனிடத்தில் சென்று சுவாமி, நாங்கள் யார் உயர்ந்தவர்கள், யார் சிறந்தவர்கள்? மூதேவி, ஸ்ரீதேவியா அப்படின்னு வரோம். சரி அம்மா, நீ 2 பேரும் வழக்காடாதீங்க, சண்டையிடாதீங்க, போயிட்டு மறுநாள் வாங்க, அடுத்த நாள் நான் தீர்ப்பு சொல்றோம் அப்படின்னு வரோம். ஸ்ரீதேவியும் மூதேவியும் மறுநாள் சென்றார்களான் ஈஸ்வரனிடத்திலே. அப்போது
ஈசன் என்ன தீர்ப்பை வழங்கினார்? என்ன தீர்ப்பு சொன்னாரு? யாருக்கு தீர்ப்பு சொல்றாரு? யாருக்காக ஒரு ஆளுக்கு தான் சொல்லணும். ஆமா, ஏதோ ஒருத்தருக்கு தான் சொல்லி ஆகணும். அதான் நேர்மை. ஆமா, அதனால நியாயங்கிறத அநியாயங்கிறது ஏதோ ஒரு சைடு இருக்குது. ஆமா ஆமா. அதனால இவர் தீர்ப்பு வழங்கியது ஸ்ரீதேவியை பார்த்து, அம்மா நீ வருகின்ற போது உன்னுடைய அழகோ அழகு அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீதேவியை பார்த்து நீ வரும்போது உன்னுடைய மின்னழகு இருக்குது அம்மா. பின்னாடி அழகு. ஆஹா, ஒண்ணும் சொல்லிக்க அதனால் ஊதியாடியாமல் அப்ப நான் அழகு இல்லையா அப்படின்னாராம். அம்மா இந்த அம்மா வரும்போது அழகு, நீ போகும்போது பார்த்தா ஒரு அழகு இருக்குது அம்மா பின்னழகு அப்படின்னாராம். அப்படின்னா மூதேவி நம்ம சூழ்ந்துகிட்டா நம்மளை விட்டு மூதேவி அகலும் போது ஒரு உடம்பு கலை வரும். ஆமா ஆமா. அதனால போகும்போது அழகு அழகு, இந்த அம்மா வந்தா அழகு அழகு, வந்தா சகல சோப்பாக்கி இவன் நம்மளை விட்டு போய்விட்டால் அவன் இங்க வந்துடுறான். இடம் மாத்திக்கிறாங்க. அதனால ரெண்டு பேருமே சிறந்தவர்கள் தான். சரி சம்பந்தம். அந்த மூதேவி நம்ம சூழ்ந்தது 20 அதாவது நித்திரை ஆகலாம் உடல்நிலை கேடு கேடு வைத்து முடித்து விடும். ஆமா, ரெண்டு பேருமே சிறந்தவர்கள் தான். அவர்கள் ஒருவர் இல்லாத ஒருவர் நம்ம உடல் ஆரோக்கியம் பெறாது. பாதி பேர் படுத்துவங்க 3 மணிக்கு தூங்குறவங்க திருப்பி பாதி பேர் மாதவன் ஐயா, என் பெயர் தர்மபுத்திர மகாராஜன் ஆகிலும் என்னை எந்திரத்தை என் தாய் தந்தை யார் தெரியுமா? மகனே இந்த மண்ணுலகில் பெற்றாள என் அன்னையானவள் குந்தி அம்மாள். குந்தி அம்மாள் என் சற்றன்னை மந்திராதேவியாகும். என் தந்தை பாண்டவத்திர மகாராஜன். அரசே, குந்தி மந்தாருக்கும் உன் தந்தை பாண்டு மகாராஜனுக்கும் நீங்க பிறந்தவர்கள் எத்தனை பேர்? பிறந்தவர்கள் நாங்கள் எத்தனை பேர் தீவிரமாக
பாண்டவர்கள் அதாங்க ஐயா. ஐவராஜாக்கள் பிறந்தோம். யார் யார் சுவாமி? தர்மன், ஆமா. பீமன், அர்ஜுனன். இந்த மூவர்களும் ஆமா. என் தாயாகி குந்திக்கு செலுத்தவர்கள். ஓ, என் சுற்றனை மந்திராதேவிக்கு பிறந்தவர்கள். யார் யாருங்க? நகுலன் சகாதேவன். சகாதேவன். ஆமா. சரிங்க. இப்படி ஐவர்கள் பிறந்தாலும் இந்த அவளி 56 தேசம். ஆமாங்க ஐயா. உலகம் 56. ஆமா. 56 நாட்டில் நீங்க ஆண்டு வரக்கூடிய நாடு எந்த நாடு? தற்போது நாங்க இந்திர பிரசவம் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் ஓ, வசிக்கின்றோம். இந்திரபிரஸ்தர் இருக்கிறீங்க. ஆமா. சரிங்க ஐயா. ஆனால் ஹஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய ஜாமராஜ்யத்தின் ராஜகுமாரர்கள் நாங்கள் இந்த இந்திர பிரசவத்தில் இதனுடைய காரணம் என்ன? ஏன்னா அமராவதி பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த இந்திர பகவான் சிவன் சொத்து புலனாசம். ஆமாங்க ஐயா. சிவன் சொத்து புலனாசம். அதனால் அந்த இந்திரலோகத்துக்கு தெரிஞ்சவமான மாளிகை இந்த நகரத்தில் நாங்கள் நிர்வகிக்கின்றோம். அந்த இந்திரலோகத்தில் சரிதமான மாளிகை அமைத்து பாண்டவர்கள் தனி ஜாமராஜ்யத்தை உண்டு செய்து இங்க ஆழ்வதனால் அதுக்கு இந்திர பிரசவம் என்ற பெயர். அப்படி இந்திர பிரசவம் தனி ஜாமராஜ்யத்தில் பாண்டவர்கள் நாங்கள் இருக்கும் காரணம் என் பெரிய தந்தை தரதராட்டிய மகாராஜன், என் தந்தை பாண்ட மகாராஜன், என் சித்தப்பா விதுர மகாராஜன் அவர் தாஜ் வீட்டில் பிறந்தார் என்று அரசுடன் இல்லை என்று அகற்றி வைத்து விட்டார். ஆனால் என் பெரிய தந்தையாகி தரதராட்டிய மகாராஜன் பிறக்கும் போது நேத்திரம் தெரியாதவாக பிறந்தார். அவருக்கு இந்த அரசு குல தர்மப்படி முதல் பிறக்கும் ஆண்மகனுக்கு அரசுரிமையை சொத்தி என் தந்தை பாண்ட மகாராஜன் என் தாயார் இருவர்களை திருமணம் செய்து நாட்டு மக்கள் நலன் காக்க ஆரணிமான் மனம் சென்றார். அந்த ஆரணிமான் மனம் சென்றடைக்கு என் தந்தையார் இருக்கக்கூடிய பாண்ட மகாராஜன் என்ன ஆனார் தெரியும். என் தந்தையார் விளங்கக்கூடிய பாண்ட மகாராஜன் பெருத்த காண்டா மிருகத்தை துரத்தி வேட்டையாட காண்டா மிருகம் தப்பித்தது. கோபம் கொண்டு என் தந்தையார் அருகிலே ஆண்மான் பெண்மான் இறந்து புணர்ச்சியில் இருந்ததா. சரி, அப்படி புணர்ச்சியில் இருக்கும் போது கோபத்தில் எடுத்து விட்டார் பானத்தை. உடலிலே தைத்தது. உடலில் மானன் பட்டவுடன் நம்மளை போல் மானிட சுயரூபத்தை அடைந்தார்கள். ஆமா, ஏன் ஆண்மான் பெண்ணாக ஒரு